ஒரு காலத்தில் கிங்ஸ்லேண்டு என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது. ஆனால் கிங்ஸ்லேண்டு என்ற நகரம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதற்கு காரணம் கிங்ஸ்லேண்டை அப்போது ஒரு கொடூர அரசன் ஆட்சி செய்து வந்தான். அந்த கொடூர அரசன் செல்வத்தை பதுக்குவதிலேயே குறியாக இருந்தான். மக்கள் வறுமையால் வாடினர். கிங்ஸ்லேண்டு மக்களை கொடூர அரசன் கண்டு கொள்ளவில்லை. வறுமையின் காரணமாக சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டது. அதே நகரத்தில் ஆர்தர் என்ற 20 வயது இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஆர்தருக்கு தன் நகரம் அழிவின் பாதையில் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆர்தர் தன் நகரத்தின் வறுமையை ஒழித்து கிங்ஸ்லேண்டை மீட்டெடுக்க முடிவு செய்தான். ஆர்தர் கிங்ஸ்லேண்டின் அனுபவம் வாய்ந்த ஆசிரியரிடம் வாள் பயிற்சி எடுக்கத் தொடங்கினான். ஆர்தர் சிறு காலத்திலேயே வாள் பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொண்டான். கிங்ஸ்லேண்டை மீட்கெடுக்க ஆர்தர் தயாராகினான். அதற்காக யாருக்கும் தெரியாமல் ஆர்தர் அரண்மனைக்குள் நுழைந்தான். கொடூர அரசனும் ஆர்தரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டனர். ஆர்தர் கொடூர அரசனை வாள் சண்டைக்கு அழைத்து சவால் விடுத்தான். மேலும் சண்டையில் தோற்றால் அடிமையாக இருப்பேன் எனவும் ஆர்தர் கூறினான். கொடூர அரசன் ஆர்தரை பலவீனமானவனாக கருதி சவாலை ஏற்றுக்கொண்டான். கொடூர அரசனுக்கும் ஆர்தருக்குமான போர் கிங்ஸ்லேண்டு மைதானத்தில் அந்நாட்டு மக்கள் அனைவர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இருவருக்குமான சண்டையில் கொடூர அரசன் ஆர்தரை கொலை செய்ய முயற்சித்தான். அரசனின் நோக்கத்தை ஆர்தர் புரிந்து கொண்டான். சண்டையின் முடிவில் ஆர்தர் தன் வாளால் கொடூர அரசனை கொலை செய்தான். இதன் மூலம் கிங்ஸ்லேண்டின் ஆட்சியை ஆர்தர் கைப்பற்றினார்.